வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதியில் புதிதாக உருவாக்கிய காமராஜ் நகர் பகுதியில் சிவகாசி அருணாச்சலம் என்ற மூதாட்டிக்கு குடிசை வீடு பல ஆண்டுகளாக சேதமடைந்து மழைக்காலத்தில் ஒழுகும் நிலையில் அவதிக்குள்ளானார். இதனை அறிந்த பாகூர் தொகுதி வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் மன்ற தலைவருமான ரீகன் ஜான்குமார் ஏழை மூதாட்டிக்கு உதவி செய்யும் வகையில் போர்க்கால அடிப்படையில் புதிய வீடினை கட்டிக் கொடுத்தார். அதன் சாவியை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருக்கரங்களால் மன்ற திறப்பு விழாவின் பொழுது வழங்கினார். தற்பொழுது அந்த புதிய வீடு அனைத்து வேலைகளும் நிறைவடைந்து இன்று திறப்பு விழா நடைபெற்றது. தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வீட்டினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஏழை எளிய மக்களின் துயரம் போக்க உதவி புரிந்து வரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொதுநலம் நோக்கத்தோடு பொது சேவை செய்து வரும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமாருக்கு பாராட்டு குவிகிறது. காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள நிதி உதவி தொகை ரூபாய் 3,14,70,000 முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம், செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2021 முதல் 2022 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 134 மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் 3,01,50,000 165 செவிலியர் மாணவர்களுக்கு ரூபாய் 13,20,000 மொத்தம் ரூபாய் 3,14,70,000 மதிப்பிலான கல்வி நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, அரசு செயலர் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி முகமது ஹசன் அபீத், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் புதுக்குப்பம், பனித்திட்டு, நரம்பை உள்ளிட்ட கிராம பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளதால் நேற்று முதல் மழை பெய்து வருகிறது. மேலும் இன்று 17ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகூர் பகுதியில் புதுக்குப்பம், பனித்திட்டு, நரம்பை உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை கரையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர மற்றும் மண்டல பூஜைக்காக ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் வரை நடை திறக்கப்படும். இந்த மாதங்களில் நாடு முழுவதிலும் பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வது வழக்கம். அதன்படி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர். புதுச்சேரி கோவிந்தசாலையில் உள்ள ஐயப்பன் கோயில், முத்திரையர்பாளையத்தில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சரணம் முழங்க குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.41 லட்சத்தை இழந்துள்ளனர். சேலியமேடு பகுதியை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,11,888 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் பாகூரை சேர்ந்தவர் 11,836 ரூபாய், உப்பளத்தை சேர்ந்தவர் 10,350 ரூபாய், கரையாம்பத்தூரை சேர்ந்தவர் 7,400 ரூபாய் என
4 பேர் மோசடி கும்பலிடம் 1,41,474 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் குறித்த அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளுக்கும் 17 நாட்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்ட பரிமாற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. மேலும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் 18 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரையறுக்கப்பட்ட விடுமுறை என்ற அடிப்படையில் 39 விடுமுறை நாட்களும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை பட்டியலில் 2 விடுமுறை நாட்களை அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருமாம்பாக்கம் அருகே போட்டோ ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமராக்களை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் சுப்பையா நகரை சேர்ந்தவர் அன்பரசன். காட்டுக்குப்பம் மெயின் ரோட்டில் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார். இவர் கடந்த 14ஆம் தேதி இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார். நேற்று காலை வழக்கம் போல் கடையை திறக்க சென்றார். அப்பொழுது கடையின் ஷட்டரில் உள்ள 2 பூட்டுகளும் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவும் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கேமராக்கள், 5000 ரொக்கம் திருடு போய் இருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி தடயங்களை சேகரித்தனர். இது குறித்து அன்பரசன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெய்து வரும் மழை காரணமாக சண்டே மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் வியாபாரிகள் வியாபாரமின்றி கவலை அடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இயங்கி வரும் சண்டே மார்க்கெட்டில் குண்டூசி முதல் துணிமணிகள் வரை வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்து வகையான பொருட்களும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மட்டுமில்லாமல் புதுச்சேரி சுற்றியுள்ள தமிழக பகுதியில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் இங்கு குறைந்த விலையில் பேரம் பேசி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு வியாபாரம் செய்ய மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் வரும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகின்றனர். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் சண்டே மார்க்கெட் வியாபாரம் செய்ய வியாபாரிகள் காலையிலே கடைகளை திறந்து ஆயத்தமான நிலையில் காலை முதல் தொடர் கனமழை பெய்ததால் எப்பொழுதும் கூட்ட நெரிசலோடு காணப்படும் சண்டே மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. வியாபாரத்தை நம்பி வந்த வியாபாரிகளும் வியாபாரம் ஆகாததால் சோகத்தில் ஆழ்ந்தனர். புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 59 அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினார். தொண்டமனத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். களித்தீர்த்தால் குப்பம் பள்ளி துணை முதல்வர் மாலதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.